ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்னா குரூப் ஏ எக்ஸாமுக்கான ஆவரேஜ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் எழுதுனவங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 76 100 வரைக்குமான கொஸ்டின்ஸை பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து 1 to 25 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 to 25 இருக்கும். நீங்கள் அதை கொஸ்டின் நம்பர் 76 100 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸை கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the average of the values 9, 6, 7, 8, 5 and x is 8, find the value of x அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், அதாவது average is equal to sum of the observations divided by n, அதாவது total divided by n அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், is equal to ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? சரி, இப்போ அதான் பார்க்க போகிறோம். டோட்டல் அதாவது எக்ஸை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்மு ப்ளஸ் எக்ஸு ஆட் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் பொசிஷன் டிவைட் பண்ணுவோம், நமக்கு ஆவரேஜ் 8 கிடைக்குது. ஸோ எக்ஸை தவிர்த்துக்கூடிய எண்களுடைய கூடுதல், அதாவது 9, 6, 7, 8 and 5 உடைய சம்மு பார்த்தீங்கன்னா நமக்கு 35 கிடைக்கும். அண்டு 35 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு 35 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 மைனஸ் 35 எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்தாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 13. அந்த கொஸ்டின் படி கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தாச்சு அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஏ கிளாஸ் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஸ்கோர்ட் 76 மார்க்ஸ் ஈச். ஒவ்வொருத்தருமே தலா 76 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். அதே மாதிரி 7 மாணவர்கள் 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர் 77 மார்க்ஸ். 7 பேர் ஆளுக்கு 77 எடுத்திருக்காங்க. அப்புறம் 8 மாணவர்கள் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் 78 மார்க்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எங்களோட டோட்டல் ஆவரேஜ் கம்ப்யூட் தி மீன் ஆஃப் தி கிளாஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எங்களோட டோட்டல் ஆவரேஜ் நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட டோட்டல் ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் அண்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தேவைப்படும். சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் அப்படி பார்க்கணும். இப்போ முதல்ல 5 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ 5 பேரோடைய கூடுதல் நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், தலா 76னா அப்போ 5 × 76 அவங்களுடைய கூடுதல் கிடைக்கும். அகைன் கூட அடுத்த 7 பேர் தலா எவ்வளோ எடுத்திருக்காங்க, 77 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அப்போ அது பேருக்கும்போது அவங்களுடைய கூடுதல் கிடைக்கும். ப்ளஸ் கடைசி 8 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 8 × 78 மார்க், தலா 78 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய கூடுதல் டிவைட் பை 20 நம்ம பண்ணும்போது நமக்கு அவங்களுடைய கூடுதல் கிடைக்கும். ஸோ அடுத்ததான் அது இது எல்லாத்தையுமே இப்போ கூட்டணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பெருக்கி கூட்டினா 5 × 76 வந்து நமக்கு 380, 7 × 77 539, 8 × 78 624 கிடைக்கும். அதாவது மொத்த கூடுதல் நமக்கு 1553 கிடைக்கும். டிவைட் பை 20 அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஆன்சர் ஃபைனலி 20ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1553 77.65 கிடைக்கும். ஃபைனலி அப்போ அந்த 20 உறுப்புகளின் சராசரியானது மொத்த சராசரி, அந்த வகுப்பில் உறுப்புமானது மொத்த சராசரி 77.65. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பி, அதாவது நாங்கள் 77.1.5 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 77.65 அப்படின்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 இங்கே பார்த்தோம் அப்படின்னா, the average age of family consists father, mother and a child is 20. If after 7 years the age of child will be 11, what was the average age when one day before the child is born அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ தற்போதைய கூடுதல், அதாவது தாய், தந்தை மற்றும் குழந்தையுடைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், அவங்களோட கூடுதலை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னு நமக்கு 20 கிடைக்கும். அப்போ கூடுதல் என்னவாக இருந்திருக்கும், 60ஆக இருந்திருக்கும் தற்போது. சரி, அங்கே இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் வயது 11. அப்போ 7 வருஷம் கூடிச்சுன்னா அப்போ தற்போது என்ன இருக்கும், 4 வயதாக இருக்கணும். குழந்தை தற்போது 4 அப்படின்னா அப்போது தந்தை மற்றும் தாயோட சராசரி பண்ணால் 60 - 4, 60 - 4 பண்ணியாச்சு நமக்கு 56. அதாவது தந்தை மற்றும் தாயினுடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் 56. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது குழந்தை பிறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு தந்தை மற்றும் தாய் ஆகியோரின் சராசரியாக இருக்கலாம். அப்போ நமக்கு குழந்தை பிறகு முன்னாடி அவங்களோட கூடுதல் என்னன்னு தெரியணும். அப்போ 4 வருஷம் குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூடுதல் 57. 4 வருஷத்துக்கு முன்னாடி தலா 4 வயதுகள் கழிக்கப்பட வேண்டும். ஏன்னா 4 ஆண்டுகள் பின்னாடி போகிறோம் ஒவ்வொருத்தரும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அப்போ அவங்களோட கூடுதலில் மொத்தமாக 2 பேருக்கு தலா 4 × 8 ஆண்டுகள் குறையும்.
அப்போ அவங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் 48 இருக்கும். அப்போ 2 பேருடைய சராசரிக்கான 2ஆல் வகுக்கும். அப்போ நமக்கு 24 கிடைக்கும். அப்போ குழந்தை பிறப்பதற்கு ஒரு நாள் முன்பு அவனுடைய சராசரி என்னவாக இருக்கும் 24. அப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா a book contains 300 pages. Each page has 32 lines with the same content. How many pages will the book contain if every page has 24 lines? இதை நம்ம சுலபமாக சால்வ் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 300 இன்ட்டு 32 ஆகும். 300 இன்ட்டு 32 நம்ம பண்ணோம் அப்படின்னா 960, அதாவது 9600 பேஜஸ் ஆகும். அப்போ நம்ம 9600 பேஜஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பேஜுக்குமே இப்போ வந்து 9600 லைன்ஸை நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் 24 லைன்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ டிவைட் பை 24 நமக்கு என்ன கிடைக்கும் 400 பேஜஸ் கிடைக்கும். ஸோ ஓகேங்க, இது இப்படியும் பண்ணலாம். நீங்கள் அப்போ சராசரி வகையில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து 32 பேஜஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 32 பேஜஸ்னால் இப்போ 24 ஆக சொல்கிறாங்க. அப்போ பண்ணுறப்போ ஒவ்வொரு பேஜிலும் நம்ம 8 லைன்ஸை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 8 லைன்ஸு ஃப்ரம் 300 பேஜஸ் வந்து நம்ம எடுத்தோன்னா நமக்கு மொத்தமாக 2400 லைன்ஸ் கிடைக்கும். இப்போது அப்போ 300 பேஜஸ்மே அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 300 பேஜஸ்மே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மாறிடும் 300 பேஜஸ். அப்போ ரிமைனிங் 2400 லைன்ஸ் இருக்கும். அதை 24 லைன்ஸாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கிட்டத்தட்ட 2400/24 நமக்கு என்ன கிடைக்கும் இன்னும் ஒரு 100 புதிய பேஜஸை நம்மளால் உருவாக்க முடியும். அப்போ 100 நியூ பேஜஸ் உருவாச்சுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 300 பேஜஸ் ப்ளஸ் 100 பேஜஸ் நமக்கு டோட்டலி 400 பேஜஸ் கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் பி. Next question number 5. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the marks obtained by 10 students in a test are லைனா ஒரு 10 வேரியபிள்ஸ் 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருக்காங்க. ஒன்று மேலே நம்ம 10 கூட்டி 10ஆல் வகுத்துருவோம். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 10 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10 சம் வந்து இது 10 கூட்டினா சரியாக போயிடும். அப்போ இங்கே நம்ம எல்லாத்தையும் கூட 15 + 75 90. இப்போ 90 + 33 123. 123 + 67 நமக்கு 190 கிடைக்கும். 190 + 76 நமக்கு 266 கிடைக்கும். 266 + 54 பார்த்தோம் அப்படின்னு நமக்கு 266 + 54 பார்த்தோன்னா நமக்கு 320 கிடைக்கும். 320 + 39 359. 359 + 12 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 371. 371 + 78 நம்ம ஆட் பண்ணோம்னா 449 கிடைக்கும். 449 + 11 ஆட் பண்ணால் 460. அப்போ சம் வந்து 460. அப்போது டோட்டல் இஸ் 460 divided by number of observation is 10. So finally average is 46. Then answer is option B for question number 5. Okay, question number 6 எடுத்துக்கங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா the average height of 12 students in a class was calculated as 152 centimeters. On verification it was found that one reading was wrongly recorded as 148 centimeter instead of 172 centimeters. Find the correct mean height அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய 12 மாணவ சராசரி 152 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் 172க்கு பதிலாக 148 சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து அது தவறான சராசரி தானே கிடைக்கும் இல்லையா? இப்போ அதை நம்ம சரி பண்ணி சரியான சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு நார்மலாகவே இப்போ இருக்கக்கூடிய கூடுதல் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு 12 × 152 இருக்கும். அதில் இப்போ இது வந்து மொத்த கூடுதல் இப்போ இருக்க கூடுதல். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா தவறுதலாக சேர்க்கப்பட்ட என்ன நீக்கணும். அப்போ கழிக்கிறோம். தவறாக சேர்க்கப்பட்ட என்னது 148. திரும்பவும் சரியான எண்ணை கூட்டணும் 172. கூட்டினா ஒரு புதிய கூடுதல் கிடைக்கும். சரியான கூடுதல் அதுதான். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா 12 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, 12 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு சரியான சராசரி கிடைக்கும். இப்போ 12 × 152 பார்த்தீங்கன்னா நமக்கு 1520 + 304 1824 சரிங்களா. அப்போ 1824 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே முடிச்சுனா அதை +24 அதாவது 1000 மொத்தம் உங்களுக்கு 24 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு
சம் வந்து 1848 கிடைக்கும். 1848 டிவைட் பை 12. நீங்கள் இது 12 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி 154. சரிங்களா? அதாவது 1200ல் 50 டைம்ஸும் 100 டைம்ஸும் அண்ட் 600 இருக்கும், அதில் 50 டைம்ஸும் அந்த 48 4 இருக்கும். ஃபைனலி 154 கிடைக்கும் நியூ ஆவரேஜ். சரிங்களா? அப்போ நியூ ஆவரேஜ் வந்து 154. சரி, இது இப்படி தான் சால்வ் பண்ணணும். இல்லை இன்னொரு வேவும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம், அதாவது ஷேரிங் மெத்தட் இல்லையா? ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். 12 152 இருக்குது. அப்போ ராங்லி அவங்க மென்ஷன் வந்து 148 சேர்த்துருக்காங்க. அப்போ எக்ஸஸான வேல்யூ தான் நமக்கு இப்போ திரும்பவும் அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் தான் முடிஞ்சு போய் சொல்லணும் பேசுவோம். அப்போது ராங்காக சேர்த்துருக்க நம்ம வந்து 148, அது ராங்கு. ரைட் ஆன்சர் ரைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 172. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 24 வந்து குறைவாக தான் எடுத்துக்கூடாது, திரும்பவும் இந்த சம்மில் தான் சேர்க்கணும் நம்ம. இப்போ அந்த 24 நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆவரேஜ் மீன்ஸ்னால் 150, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 152 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சென்டிமீட்டர்ஸை. அப்போ இந்த 24 and 12 மெம்பர்ஸ் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டா போதும். இப்போ 24 and 12 மெம்பர்ஸ் ஈக்குவலாக ஷேர் பண்ணால் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுக்கு நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 2 சென்டிமீட்டர்ஸ் கொடுக்கும்போது 152 சென்டிமீட்டர்ஸ் வச்சுருக்கோங்க, நமக்கு இப்போ 150 சென்டிமீட்டர்ஸாக 151 சென்டிமீட்டர்ஸாக மாற்றம் அடைவாங்க. ஸோ தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 போகும். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் தி நம்பர்ஸ் பிட்வீன் 6 and 34 which are divisible by 5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 6க்கும் 34க்கும் பிட்வீனில் 5 டிவிசிபிள் ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 இருக்கும், நெக்ஸ்ட் நம்பர் 15 அண்டு 20, 25, அதுக்கப்புறம் 34 கீழே 30 இருக்குது. சரிங்களா? நமக்கு தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏபி சீரிஸ், கான்சிக்யூட்டிவ் ஏபி சீரிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அதனோட ஆவரேஜ் என்ன இருக்குன்னா அதோட மீடியனாக தான் இருக்கும், அதாவது 20. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 20 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதனுடைய அதாவது 5 வகுப்புடைய 6க்கும் 34 5 வகுப்புடைய எண்களின் சராசரி பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் பி 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்கள் நம்ம ஆல்ரெடி அப்போ சம் அதை டோட்டல் டிவைட் பை n இல்லைங்களா? அப்போ சம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே n × n+1/2 இருக்கும். இப்போ இது சம் கிடைக்கும், அதை நம்ம திரும்பவும் என்னால் வகுக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு n கெட் கேன்சல். அப்போ n+1/2 தான் ஃபைனலி ஆவரேஜ் ஆஃப் n+1 தான் நமக்கு n+1/2 கிடைக்கும். அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ 50 நேச்சுரல் நம்பர்ஸில் எத்தனை n எனக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 50 இருக்கும். அப்போ 50 + 1/2. சரிங்களா? அப்போ அதெல்லாம் நமக்கு 25.5 கிடைக்கும். ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபைனலி ஆன்சர் இஸ் 25.5. தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 25.5. கொஸ்டின் நம்பர் 8க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 போகும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தோன்னா த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப் டு 100. 100 வரைக்கும் அனைத்து ஒற்றைப்படை எண்களையும் சராசரி கேட்டிருக்காங்க. 100 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் நமக்கு ஆட் நம்பர்ஸில் அதுக்கு ஆட் நம்பர்ஸுடைய சம் ஆஃப் தி n நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோன்னா n², அதாவது n × n. இது சம்மு கிடைச்சிடும். அப்போ டிவைட் பை n பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகும், n கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஆவரேஜ், இதுதான் ஆவரேஜ் ஆஃப் தி n நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோன்னா n கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் படி பார்த்தோன்னா 100 வரைக்கும் அப் டு 100 எத்தனை ஆட் நம்பர்ஸ் 50. தென் ஆன்சர் இஸ் ஆவரேஜ் n = 50. அப்போ ஆவரேஜ் ஆல்சோ 50. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு n ஃபார்முலா. அப்போ பார்த்தீங்கன்னா n வந்து 50 இருக்கும். அப்போ 50 அப்படிங்கிறப்ப இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 60 நேச்சுரல் நம்பர்ஸ். 60 நேச்சுரல் நம்பர் முதல்ல 67 எண்கள் சராசரி அதே தான், நம்ம எப்பவும் போல தான். சரிங்களா? இப்போ 67 எண்கள் சராசரினா சேம் n × n+1/2 இல்லைங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு n நேச்சுரல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போ n × n+1/2 அதை n-ஆல் அடிப்போம். ஃபைனலி n கெட் கேன்சல். அப்போ n+1/2 n பார்த்தீங்கன்னா 60 இருக்கும், +1/2 பார்த்தீங்கன்னா அப்போ 30 + 0.5. இப்போ ஆட் பண்ணி 30.5. இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are two sections
A and B of a class consisting of 36 and 44 students respectively. If the average weight of section A is 40 kg and that of section B is 35 kg, find the average weight of the whole class. ஒரு வகுப்பில் வந்து A மற்றும் B பிரிவு 2 பிரிவு இருக்குது. அதில் 36 மற்றும் 44 மாணவர்கள் உள்ளனர். பிரிவு ஏவில் உள்ள மாணவர்கள் சராசரி எடை வந்து 40 கிலோ என்றும் பிரிவு பியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சராசரி எடையானது 35 கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த மாணவர்கள் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல மொத்தமானது இது வந்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் கொஸ்டின் இல்லைங்களா. வெயிட்டட் ஆவரேஜ் நார்மலாகவே நம்ம ரெண்டு வேலையுமே பார்த்துக்கலாம். ஃபார்முலா பேஸ் பார்த்துக்கலாம். ஃபார்முலா பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் A1 × M + A2 × N டிவைடட் பை M + N. அப்போது நம்ம இப்போ ஆவரேஜ் 1 இப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஏ குரூப் இருக்காங்க, செக்ஷன் ஏல இருக்கிறவங்க ஆவரேஜ் 1 and M எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அண்டு ஆவரேஜ் 2 வந்து பி குரூப் இருக்கிறவங்க ஆவரேஜ் 2 அண்டு நம்பர் ஆஃப் N பீப்புள்ஸ்னு எடுத்துக்கலாம். சரி எடுத்துக்கினா அப்போ ஆவரேஜ் 1ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறது 40. அப்போ நமக்கு வந்து 40 × 36 ஃபைனலி அண்டு ப்ளஸ் A2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட ஆவரேஜ் வந்து 35 × 44 ஃபைனலி டிவைட் பை 44 + 36 பார்த்தா நமக்கு 80 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கிடைக்கும். சரிங்களா. இப்போ நமக்கு 40 × 36 பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1440 கிடைக்கும். ப்ளஸ் 35 × 44 பார்த்தா 1540 கிடைக்கும். டிவைட் பை 80 இருக்கும். அப்போ நமக்கு இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2980 இருக்கும். பட் டிவைட் பை 80 0 கெட் கேன்சல்டு. நமக்கு ஒரு 298 8 அடிச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 240 வரைக்கும் 30 டைம்ஸ் 48 இருக்கும். 30 நமக்கு 37.25 கிடைக்கும். சரி, இது வந்து ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37.25 கிடைக்கும். சரிங்க, இது ஃபார்முலா பேஸு. சரி, ஃபார்முலா எல்லாம் எப்படி சார் போடலாம் அப்படின்னா இது வெயிட்டட் ஆவரேஜ் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 40 kg கிடச்சிருக்கு. செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 44 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35 kg இருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்னென்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது ஈக்குவல், ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆக்குறது இல்லைங்களா. இப்போ ஈக்குவல் ஆக்கலாம் அப்படின்னா இவங்கள 40 kg ஆக்க முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடையாதுங்க. ஆனால் இவங்கள 35 ஆக்க முடியும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது நம்ம பிரித்து ஈக்குவலாக பிரித்து விடலாம். இப்போ இவங்க எல்லாரையும் 35 நம்ம மாத்திரன்னு வச்சுக்கோங்க. 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 5 வாங்க வேண்டியதாக இருக்கும், 5 kg. அப்போ 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 5 kgனா 180 kg. 180 kg நம்ம கைக்கு வந்துடும். இவங்க எல்லாரும் 35 ஆகினா இப்போ இவங்ககிட்டையும் 35 இருக்குது, இவங்ககிட்டையும் 35 இருக்குது, இவங்ககிட்டையும் 35. இப்போ எல்லாருமே ஈக்குவலாக 35 ஆவரேஜாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இப்போ 35 ஆவரேஜாக வச்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த 180 நம்ம எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும், மொத்தம் இங்கே 36 அண்டு 44 இல்லையா. 80 ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பிரித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இப்போ அப்போ இதை வந்து 80 டிவைட் பண்ணணும் இல்லையா. 80 டிவைட் பண்ணணும். அப்போ 180 டிவைட் பை 80ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 டிவைட் பண்ணணும் உங்களுக்கு 2.25 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 2.25 நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று கொடுத்தோம்னா ஈக்குவலாக ஆல்ரெடி எல்லாருமே என்னென்னா 35 ஆக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆளுக்கு 2.25 கொடுத்தோன்னா என்ன ஆகும், 37.25 மாறிடும். தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் 37.25. 37.25 பார்த்தீங்கன்னா தென் கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12க்கு போவோம். A batsman scores 80 runs in his 6th innings and thus increases his average by 5. What is his average after 6 innings சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்ம இப்போ வந்து ரெண்டு வேலை போடலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் பார்த்துலாம். அதாவது அவர் வந்து 6th இன்னிங்ஸில் வந்து 80 எடுத்திருக்காரு. அப்போது ஆல்ரெடி இந்த 5 இன்னிங்ஸ்க்கு அவர் என்ன பண்ணிக்கணும், இப்போ 5 இன்க்ரீஸ் ஆகணும், 5 கொடுத்துருக்கணும் இல்லைங்களா. இப்போ 5 இன்னிங்ஸ்க்கு அவர் 5 டொனேட் பண்ணாருன்னா மொத்தம் 25 டொனேட் பண்ணணும். அப்போ 80ல் 25 போச்சுன்னா அப்போ அவர் கையில் என்ன இருக்கும், 55 இல்லைங்களா. இப்போ 55 தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், கையில் வச்சுருப்பாருன்னா அப்போ அவரோட ஆவரேஜ் 55. இப்போ எல்லாருடைய ஆவரேஜுமே 55 தான் இருக்கும். அது 6th மேட்ச்க்கு அவர் 55 வந்து ஹோல்ட் பண்ணுறாருன்னா அப்போ எல்லா மேட்சும் 55. அப்போ ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு ஆவரேஜ் என்ன பார்த்தா புதிய சராசரி என்ன பார்த்தீங்கன்னா 5. அது ஆப்ஷன் பி. சரிங்களா. சரி, இது டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி 5 மேட்சஸ் ஆடிருக்காரு. அப்போ அவருடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் 5 மேட்சோட அவரோட டோட்டல் ஸ்கோர் வந்து 5x இருக்கும். இப்போ 5x இருக்கும்போது இப்போ 6th மேட்ச்சில் 5 மேட்சஸும் 5x ப்ளஸ் 6th மேட்ச்சில் 80 அடிக்கிறாரு.
அப்போ 6 மேட்ச்னா அப்சர்வேஷன் 6 அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவர் ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 5. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஆயிருக்கும் இல்லைங்களா. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5x plus 80 5x plus 80 is equal to x plus 5 அதாவது x 6 into x plus 5 அப்போ 6x plus 30 ஆகும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ x is equal to finally 15 சொல்லி கிடைக்கும். அதாவது அவங்களோட பழைய ஆவரேஜ் 5 மேட்ச் வரைக்கும் அவங்களோட ஆவரேஜ் வந்து x. இப்போ x plus 5 ஆகுதுன்னா 50 plus 5 இல்லைங்களா. இப்போ 50 plus 5 equal to இந்த நியூ ஆவரேஜ் வந்து 55 இருக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Next question number 13 போவோம். இப்போ இங்கே வந்து find the average of all the consecutive numbers given below சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான இரட்டைப்படையின் சராசரி காணுங்க. தொடர்ச்சியான இரட்டைப்படைகளுக்கு வந்து இதை நம்ம வந்து இப்போ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதினா ஈஸியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படி பார்க்க வேண்டியது தான். சரி, நம்ம முதல்ல இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். மினிமம் லீஸ்ட் எழுதுங்க 40 இருக்குது. 40 சின்னது பண்ணால் நமக்கு இங்கே 40 இருக்குங்க. சரிங்களா. இப்போ 40 ஆர்டராக எழுதுனோம்னா நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டரில் 40 அண்டு 42 44 46 ஆல்ரெடி அவங்களே ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மிடில் வேல்யூ பார்க்க வேண்டியது இதில். இப்போ மொத்தம் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்குது. 13 அப்போ மிடில் என்ன இருக்கும் 7th வேல்யூ. 7th வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 6 and 7 52 இருக்குது. தென் ஆவரேஜ் இஸ் 52. அப்போது கொஸ்டின் நம்பர் 13 ஆன்சர் 52. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா. மிடில் வேல்யூ அதாவது கான்சிக்யூட்டிவ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்தால் அதோடைய மிடில் வேல்யூ தான் கண்டிப்பாக அதனுடைய ஆவரேஜாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தோம்னா a motorist travels to a place 170 kilometers away at an average speed of 20 kilometers per hour and returns at 30 kilometers per hour. His average speed for the whole journey is kilometer per hour என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 170 கிலோமீட்டர் தூரம்னா சேம் டிஸ்டன்ஸ், அதாவது போகிறதும் சரி வரதும் சரி ரிட்டர்னும் சரி சேம் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஸ்பீட் வேரி ஆனால் 2 வேரியஸ் இல்லைங்களா. அப்போது எக்ஸ் 2xy இல்லைங்களா. 2 into 20 அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் y வந்து 30 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பீடு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லைங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே 50. சரி, அப்போ இது நாட்டில் வேணால் 40 into 30 பார்த்தோன்னா நமக்கு 1200 டிவைட் பை 50. 1200 டிவைட் பை 50 பார்த்தோன்னா நமக்கு கடைசியாக பார்த்தோன்னா நமக்கு 24 kilometers per hour அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இப்போ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே சேமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஏபி சீரிஸ் மாதிரி தான், +0 +0 +0ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா, ஒரு ஏபி சீரிஸாக இருக்க மாதிரி இப்போ எல்லாமே எக்ஸ் 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 எக்ஸாம்பிளுக்கு 1 1 1 1 1 அப்படின்னு இருந்தாச்சு அப்படின்னா அப்போ இதில் இப்போ எல்லா நம்பருமே ஒரு குரூப்பில் இந்த குரூப்பில் இருக்குது. இப்போ மிடில் வேல்யூ அதுக்கு 1 தான் இருக்கும். சரிங்களா, அப்போ எல்லாமே 1 இருந்தால் அப்போது சேம் நம்பர். அப்போது கண்டிப்பாக அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாமே சேம் ஆச்சு. அப்போ அதுக்கு ஆவரேஜ் சேம் நம்பராக தான் இருக்கும். தென் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 15 ஆன்சர் இஸ் டி. Next question number 16. Question number 16 பார்த்தோம் அப்படின்னா average of 10 numbers is 7. If every number is multiplied by 12, what will be the average of new numbers? அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு எண்ணையும் ஒரு எண்ணால் பெருக்கும்போது அதோட சராசரியும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும். அப்போ 10 எண்ணோட சராசரி 7னா அப்போ சராசரியும் 12ஆல் பெருக்கப்பட வேண்டும் இல்லைங்களா. அப்போ 7 into 12 என்ன இருக்குது உங்களுக்கு 84. அப்போ தென் த நியூ ஆவரேஜ் இஸ் என்னென்ன ஆப்ஷன் டி 84. அப்போ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் இஸ் 84. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 மல்டிபிள்ஸ். முதல் 20 மடங்களின் சராசரி காண சொல்லியிருக்காங்க. 20 இப்போ 7 மடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். செகண்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். தேர்ட் மல்டிபிள் 21 இப்படியே பார்த்தீங்கன்னா இது காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். இது ஒரு ஏபி சீரிஸ் அமைக்கும் 20 சீரிஸ் வரைக்குமே. இப்போ நம்ம ஒரு ஏபி சீரிஸாக இருக்கும்போது அதோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம a + l/2 பார்த்தாலே போதுமானது. சரிங்களா, அப்போ முதல் ஃபர்ஸ்ட் டைம் 7 இருக்கும். லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்குங்க ப்ளஸ் இல்லைங்களா. லாஸ்ட் டைம் அது 20th டேர்ம் 20 into 7 இருக்கும். 20 into 7 140. அப்படி டிவைட் பை நமக்கு a + l இல்லைங்களா. l + a/2 பண்ணாலே நமக்கு ஒரு ஏபி சீரிஸோட சம் கிடைக்கும். சரி, ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடிச்சிங்கன்னா 70 இங்கே 3.5 கிடைக்கும். 2 அடிச்சிங்கன்னா ரெண்டுத்தையுமே இல்லைங்களா. 2 அடிச்சுன்னா இங்கே 70யும் இங்கே 7 அடிச்சுன்னா 3.5 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 73.5 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் 73.5. தென் கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 73.5.
5. Next question number 18. இங்க வந்து the mean weight of 150 students in a class is 60 kg. The mean weight of boys is 70 kg and that of girls is 55 kg. What is the number of boys in the class? அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை சொல்லுங்கள். மொத்தம் 150. நமக்கு இப்போ அவங்களோட ரேஷியோ தெரிஞ்சால் போதுங்களா? இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அலிகேஷன் மெத்தடில் இருக்கும் குவான்டிட்டி ஆஃப் ஷீப் ஒரு பக்கம் போடுவீங்களா? அப்போ பாய்ஸ் அதாவது கிளாஸில் வந்து டோட்டல் ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. பாய்ஸோட ஆவரேஜ் இப்போ சீப்பர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுடைய ஆவரேஜ் தான் இருக்குது. அப்போ கேர்ள்ஸுடைய ஆவரேஜ் இங்கே எழுதிக்கலாம் 55. இந்த பக்கம் பாய்ஸுடைய ஆவரேஜ் 70 kg. மீன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 60. சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 10, இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5. அப்போது இங்கே 2:1 ரேஷியோ. கேர்ள்ஸ் வந்து இங்கே கேர்ள்ஸோட ஆவரேஜ், இது பாய்ஸ் இல்லைங்களா? இங்கே பாய்ஸ் ரேஷியோ, இது கேர்ள்ஸ் ரேஷியோ. கேர்ள்ஸ் வந்து 2 ரேஷியோலையும் பாய்ஸ் 1 ரேஷியோலையும் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த கிளாஸ் இல்லைங்களா? இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன இருப்பாங்க 50. தட்ஸ் அதாவது 1 ரேஷியோ வந்து பாய்ஸ் இருப்பாங்க. அப்போ 50 பாய்ஸ் இருப்பாங்க. தென் ஆன்சர் இஸ் 50. நீங்கள் இந்த டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வந்து வெயிட்டட் ஆர்டர் மெத்தடில் அப்ளை பண்ண வேண்டியது தான். நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் சரிங்களா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாய்ஸோட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸோட அப்ளை பண்ணலாம். அதாவது 70 × x ப்ளஸ் 55 × y நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இல்லைங்களா டிவைட் பை x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மீன் ஆவரேஜ் 60 கிடைக்கும் சரிங்களா? இது சிம்பிளை பண்ணும்போது நமக்கு x அண்ட் ஒய்க்கான ரேஷியோ கிடைக்கும். x அண்ட் ஒய்க்கான ரேஷியோ கிடைக்கும் சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அப்போ இது சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்கம் இப்போ 70x + 55y இஸ் ஈக்குவல் டு 60x + 60y கிடைக்கும். இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எக்ஸையும் அந்த பக்கம் ஒய்யும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 10x இஸ் ஈக்குவல் டு 60ல் 5y கிடைக்கும் சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒய் இந்த பக்கம் 10 அந்த பக்கம் கொண்டு போகணும்னா x/y இஸ் ஈக்குவல் டு 5/10 இருக்கும். இதை சுருக்கினீங்கன்னா 1/2 ஆகும். அதாவது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அதாவது x இஸ் ஈக்குவல் டு 1 ரேஷியோ ஆகும் இஸ்டு ஒய். ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஒய் அதை 2ன்னு எழுதிருக்கும் சரிங்களா? டோட்டல் சேர்ந்து 150 இல்லைங்களா? அப்போ மொத்தம் டோட்டல் 3 ஷேர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 1 ஷேர் வந்து பாய்ஸாக இருக்கும். அப்போ 1 ஷேர்ஸ் பாய் அப்படிங்கிறது நமக்கு நம்பர் 50 ஆப்ஷன் ஏ. Next question number 19. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சமமான தூரங்களில் வெவ்வேறு வேகங்களில் கிடைக்காது. A man divides his total route of journey into 3 equal parts and decides to travel with speeds of 15 km/h, 10 km/h and 5 km respectively. Find his average speed சொல்லி பார்த்துருக்கோம். அவன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா? 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? 3xy z divided by xy plus zy plus zx சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். சரி, எக்ஸா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் 15, ஒய்யா 10 அண்டு 5 km எடுத்துக்குவோம். அப்போ 3 × 15 × 10 × 5 divided by 15 அதாவது 15 × 10 plus 5 × 10 plus 5 × 15 எடுத்துனா நமக்கு ஈஸியாக ஆன்சர் முடியுது. இப்போ நீங்கள் இப்போ மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2250 கிடைக்கும். டிவைட் பை உங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 275 கிடைக்கும். இது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.18 km/h கிடைக்கும். The answer is option D. Question number 19க்கு option D. Next question number 20. So if the average of 9 consecutive odd numbers is 147, then what is the greatest number சொல்லி கேட்டிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் சீரீஸ்னால் நமக்கு தெரியும். கண்டிப்பாக கான்சிக்யூட்டிவாக இருக்கிற ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏபி சீரியஸ் தான் அமைக்கும். அப்படி இருக்கும்போது அதோட மிடில் வேல்யூ தான் கண்டிப்பாக நமக்கு ஆவரேஜாக இருக்கும். மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அவங்களே கொடுத்துருங்க ஆவரேஜ் வந்து 147. அப்போ மிடில் வேல்யூ 147. அப்போ கண்டிப்பாக 9 வேல்யூஸ்னால் இந்த பக்கம் அவங்களுக்கு 4 வேல்யூஸும் இந்த பக்கம் 4 வேல்யூஸ் இருக்கும். நமக்கு வந்து மிகப்பெரியதுன்னா இப்போ ஃபார்வர்டாக போகிறது தான் பெட்டர். ஃபார்வர்டாக போகும்போது நெக்ஸ்ட்டு அதாவது இது 4th இருக்கும். சரி, 9 நம்பர்ஸ் பிட்வீன் சரி 5th இருக்கும்.
அப்போ 6th வேல்யூ பார்த்தீங்கன்னா 149 இருக்கும். அப்போது 7th வேல்யூ பார்த்தீங்கன்னா உனக்கு 151 அண்டு 8th வேல்யூ பார்த்தீங்கன்னா 153 அண்டு ஃபைனலாக லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 155. லாஸ்ட் வேல்யூ தான் கிரேட்டர் நம்பராக இருக்கும் சரிங்களா. அப்போ அவங்க கேட்டது நம்மளுக்கு கிரேட்டர் நம்பர் தான் இல்லைங்களா. அப்போ கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அப்போ கொஸ்டின் நம்பர் 20 ஆன்சர் இஸ் 155. இப்போ நார்மலாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ப்ளஸ் வந்து அடுத்த ஆட் நம்பர் கண்டிப்பாக +2 எக்ஸ் + 2 இருக்கும். அடுத்த நம்பர் ப்ளஸ் எக்ஸ் + 4 9 வேல்யூஸுமே நீங்கள் போடணும். போட்டு டிவைட் பை 9 வேல்யூஸ் அப்படி 9 அப்படின்னு 9 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 கிடைக்கும். ஆவரேஜ் வந்து 147 கிடைக்கும். அப்போ நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னா இப்போ 9 9x 2 வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போயிடணும். 8 ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா n × n + 1 இருக்கும் இல்லைங்களா. அப்போ 8 × 9 இருக்கும் உங்களுக்கு. 8 × 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு 9x + 72 இருக்கும். அப்போ இங்கே வந்து 147 × 9 இருக்கும் இல்லைங்களா. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை அந்த பக்கம் இது மல்டிப்ளை பண்ணி அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ 9xோட வரைக்கும் இப்போ 9 இந்த பக்கம் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 9 கொண்டு போனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலி 9x = 147 × 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே 147 × 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1323 கிடைக்கும். -72 போட்டால் நமக்கு 9x கிடைக்கும். 9x = உங்களுக்கு 1251. இப்போ இதை வந்து நம்ம 9 டிவைட் பண்ணோம். 1051 9 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 139 கிடைக்கும். ஃபைனலி நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 139 கிடைக்கும். இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் + 2 3 அப்படி வந்து 8th ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 இருக்கும் சரிங்களா. அப்போ 139 + 16 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிரேட்டர் நம்பர் கிடைக்கும். ஆட் பண்ணால் உங்களுக்கு 155 கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் நமக்கு கிட்டத்தட்ட வந்து m 5m + 3 3m - 7 2m + 3 அண்ட் வந்து 85 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சரி இந்த 5 மொத்தத்துக்கு 1 2 3 4 வேரியபிள்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 85 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தான். இப்போது நம்ம m + 5m + 3 + 3m - 7 and plus 2m plus 3 divided by மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இல்லைங்களா. 4 is equal to 85. நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து m எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் m + 5m 6m + 3m 9m + 2m 11m m வரைக்குமே 11m கிடச்சிரும். அண்டு இங்கே +3 இருக்குது அண்டு +3 இருக்குது. 6 - 7 போச்சுன்னா -1 இருக்கும். 11m - 1 is equal to 4 × 85. 4 × 85 பார்த்தோன்னா 340 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 11m is equal to 340 + 1 341. அப்போது 341 11 டிவைட் பண்ணால் அப்போ m is equal to உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 341 11 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31 கிடைக்கும். தென் த வேல்யூ ஆஃப் m பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31. தென் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 21க்கு நமக்கு ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. ஆல்ரெடி பார்த்தா வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ns நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே தான் சம் ஆஃப் தி ns நம்பர்ஸ் டிவைட் பை n இல்லைங்களா. சம் ஆஃப் தி ns நம்பருங்க n × n + 1/2. அப்போ இன்ட்டு அகைன் n வரும். n அடி வாங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு n + 1/2 இருக்கும். இப்போ n + 1/2 எங்கே இருக்குது ஆப்ஷன் பி. தென் ஆன்சர் இஸ் கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 போகும். இப்போ கொஸ்டின் நம்பர் 23 பார்த்தோம்னா a girl calculated the average mark of the class was 68. Later it was found that she had wrongly entered 48 and 68 instead of 84 and 86 சொல்லியிருக்காங்க. After fraction the average of the class increased by 1 mark. Find the number of students in the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம இதை ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ
நமக்கு வந்து இங்கே எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க சரிங்களா. சரி அதான், அதாவது 68 ஆவரேஜ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணலாம்னா 40 and 68 எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணணும். அப்போ -48 and -68 அண்ட் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? சரியான வேல்யூஸ். அப்போ 84 + 86 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரி, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -116 கிடைக்கும். இங்கே +1 உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 86 ஆக்சுவலி. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 170 கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிமைனிங் 54 இருக்கும். சரிங்களா, அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆனது. அப்போ எல்லாருமே 68 வச்சுருக்கும்போது அப்போ எல்லாருமே 1 இன்க்ரீஸ் ஆகும்னா அப்போ எல்லாருக்குமே இந்த ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அப்போ 54 எத்தனை பேருக்கு ஈக்குவலாக 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 54 மெம்பர்ஸ்க்கு. அப்போ அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? கண்டிப்பாக 54 மெம்பர்ஸ் இருப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் இஸ் 54. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா the average height of 38 students in a class is 140 cm. If the class teacher whose height is 179 cm is also included in the group, the new average height of the class என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. 38 மார்க்ஸ் 140ங்க, வகுப்பாசிரியர் 179 சேர்த்தனா என்ன ஆகுங்க? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க கூட ஆட் ஆகும்போது 140 cm கொண்டு வந்தால் ஆவரேஜ் ரிமைனாக 140ஆகவே தான் இருக்கும். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா வெயிட்டே கொண்டு வராங்க, எக்ஸ்ட்ரா ஹைட்டை கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 39 cm பண்ணுவாங்க. 39 cm டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ உங்கள் டீச்சரோட இந்த 38 ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர் சேரும்போது 39 நம்பர் ஆஃப் அப்சர்வ் 39 ஆகும். 39 மெம்பர்ஸ்க்குமே ஈக்குவலாக 39 ஷேர் பண்ணி 1 ஷேர் பண்ணுவோம். அப்போது கண்டிப்பாக 1 cm இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. அப்போது நியூ ஆவரேஜ் ஷுட் பி பிகம் 141 cm. தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது பழைய 38 × 140 சரிங்களா. இது இப்போ ஈக்குவலி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? இப்போ இது வந்து 38 டோட்டல் நம்பர் ஆஃப் ஆவரேஜ் வந்துக்கிட்டால் இதோட சம் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இவங்களோட சம்மிலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து நியூ சம் வரும். அவங்க வந்து இவங்களோட ஆட் பண்ணணும். 38 × 140 + 179 ஆட் பண்ணி டிவைட் பை இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்களா 39 நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ நியூ ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 140 × 38 என்ன கிடைக்கும்? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை போயிட்டீங்கன்னா 5320. அது கூட நீங்கள் 179 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5499 கிடைக்கும். இப்போ டிவைட் பை 39. இப்போ 5499 நீங்கள் 39 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 141 கிடைக்கும். சரிங்களா, அப்போ தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் தி கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் முதல்ல சம் ஆஃப் தி கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, மொத்தமாகவே உங்களுக்கு n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இது நீங்கள் பை n டிவைட் பை n பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்படி எழுதலாம். அதாவது மொத்தம் உள்ள ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா n × n + 1 ஸ்கொயர் டிவைட் பை என்னென்ன 2 ஸ்கொயர் இருக்குன்னா 4 ஆகிடும். இது சம் கிடைக்கும். கியூப் நம்பர் சொல்லுது. இப்போ இன்ட்டு n இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக n அடி வாங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலி n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் இஸ் சி. தென் ஆன்சர் 20% 25 ஆப்ஷன் சி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் மீட் பண்ணலாம்.